நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு காலையில் போகி பண்டிகை. இன்னைக்கு நமக்கு வேலை இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கொஞ்சம் மேலே ஆயிடுச்சு. கிளம்பிட்டோம், வேலைக்கு கிளம்பிட்டோம். எப்பவும் போல் நமக்கு மத்தியானம் ஒரு 2 மணி 1 மணி 1:30 மணி 2 மணி அந்த மாதிரி டைமில் தான் முடியும். இன்றைக்கும் அப்படி தான் முடியும்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். மறுபடியும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து அனைவருக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும், மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம போரூரில் இருந்து இப்போ வடபழனி வரைக்கும் போகிறோங்க. ஏன்னா நம்ம லோடு ஏற்றுற கூடன்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் தான் இருக்குது. வடபழனியில் தான் போய் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். அது ஒரு வெஜிடேபிள் ஆன்லைன் குடோன் அது. ஸோ நம்ம இப்போ இங்கே போரூர்லேருந்து நமக்கு இங்கே காலையில் கிளம்பியிருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இருக்கும். ரோடெல்லாம் சரியில்லாமல் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா மெட்ரோ வேலை நடந்துக்கிட்டு இருந்ததுனால இப்போவும் மெட்ரோ வேலை 100க்கு ஒரு 90% முடிஞ்சதுன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், இந்த சைடில் தான் அதிகமாக வேலை நடக்கலை. கம்பெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்க எல்லா சைடும். அதாவது 100க்கு 90% முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆற்காடு ரோடு. இன்றைக்கி போகி பண்டிகைன்றதுனால கொஞ்சம் ரோடு காலியாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஸ்கூல்லாம் லீவு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வலசரவாக்கம் கிட்ட வந்திருக்கோம். வலசரவாக்கம் கிட்ட தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கொஞ்சம் வேலை பெண்டிங் வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மெட்ரோ வேலை. இருந்தாலுமே ரோடெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 2 சைடும் இந்த தடுப்பு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த தடுப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. தடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. அருமையாக இருக்குங்களா? காலையிலே வேலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மெட்ரோ வேலை செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான டைம் அப்படின்னு தெரியல. ஆனால் காலையிலே வேலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நான் பார்த்தா ஒரு 7 மணி, காலையில் 7 மணிக்கு பார்த்தாலும் வேலை செய்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பனி பாருங்கள் எப்படி பனி மூட்டம் எப்படி இருக்கு பாருங்கள். மணி 9:30 மணி ஆக போகுது. பனி இன்னும் பனி கண்ணுக்கு தெரியுது. வெயிலும் லேசாக இப்போ தான் வந்துட்டு இருக்கு வெயில். ஓகே, நம்ம கூடவன் கிட்ட போய் சந்திப்போம். அவங்க இடம் போட்டு அப்புறம் பிரிப்பாங்க. யார் அதுக்காக இடம் பஸ் இல்லை. அங்கேருந்து மோட்டர் வண்டி, கோயம்பேடு மோட்டர் வண்டிங்க இல்லை, ஆம்பளை பஸ் அங்கே கோயம்பேடில். ஆமாம், இந்த மோட்டர் வண்டி வச்சுருக்காங்க மீன்படி மோட்டர். அதில் 2-3 வண்டி வரும். ஏன்னா ஆம்பளை பஸ் கணக்கு தான் கொண்டுக்காங்க. ஏற்றிடுவோம் ரோட்டரி பட்டி அறிவிப்பு போடுவோம். ஓரமாக இதில் ரோகிணி அங்கே ரெகுலர் ஏற்றின்னு வரவங்கிறாங்க. கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பஸ் வர வரைக்கும். வந்தோன்னா லூசி பண்ணுங்க.
இன்னைக்கு போகி நாள் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா மேம்பாலத்துக்கிட்ட பாருங்கள் எந்த அளவுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஜனங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க பொழுது அந்த எஃபெக்ட் காட்டுது பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து இந்த அண்ணா மேம்பாலம் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கோம் கூட்டம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் கம்மியாக இருக்குது. ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். கம்மியான கூட கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குன்றதுக்காக நம்ம ரொம்ப வேகமாக போகணுன்றதுலாம் ஒன்றும் இல்லை. எப்பவும் போல் நார்மல் வேகம்தான். அதாங்க சொன்னேன் கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. நம்ம மவுண்ட் ரோடை நம்பி எதுவுமே சொல்லவே முடியாது போல இருக்குது. எங்கே வேணாலும் டிராஃபிக் இருக்குது போல இருக்குது. என்னடா அது மேம்பாலத்துக்கிட்ட வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது, இங்கேயே இப்படி இருக்குன்னா ரோடு ஃபுல்லாக இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும் கூட்டம் அப்படின்னு நினச்சேன். சொல்லிவிட்டு ஒரு 200 மீட்டர் கூட வரல, உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிராஃபிக்காக இருக்குது. ஓகே,
நம்ம வந்து பெட்ரோல் பங்க் தான் வந்திருக்கோம். சிஎன்ஜி கேஸ், நம்ம வண்டிக்கு சிஎன்ஜி கேஸ் தான் போடணும், வேறு கிடையாது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து பயங்கர டிமாண்டாக இருக்கும் சிஎன்ஜி கேஸு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். சூப்பராக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுட்டு கிடக்கணும், எவ்வளோ நேரம் வேணாலும் நின்றுட்டு கிடக்கணும் லைனில். இப்போ அந்த மாதிரி இல்லை, இப்போ ஈஸியாக கிடைக்குது. கடைசி பாயிண்ட்டு இது முடித்தா நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இது ஒரு ட்ரை தான் இந்த இடம் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் டெலிவரி. ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.